ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೆ ಕೋಜಿಜಿಗನ ಸಮಸ್ಯೆಗೆ ಅಂತ ಚಂತಿ எம்ஜாஸுக்கு சர்தாந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சரண்யாக்காவுக்கு வந்து பிறந்தநாள். ப்ளீஸ் எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே சரண்யாக்கா, ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி யாருக்கு எல்லாமே பிறந்தநாள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆனிவர்சரி இருக்கும், ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அதுவும் இல்லாமல் இடையில வந்து நான் ஜெகநாத் சாமிக்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன சொல்கிறீங்க, அதுக்கு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அசோ குசிரி தாந்தோ அப்படின்னு சொல்லிட்டு. அசோ குசி அப்படின்னா அசோ அப்படின்னா ஸ்மைல், ஓகேங்களா? சிரித்து, குஷி அப்படின்னா சந்தோஷம், ஸ்மைல் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஜெய் ஜெகநாத் அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபேமஸான சாமி ஜெய் ஜெகநாத். இங்கே எல்லா ஒரு நல்ல காரியத்துக்குமே ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யாராவது எங்கேயாவது போகிறேன், நான் வந்து வெளில கிளம்புறேன் அப்படின்னா ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பக்தியாக இருந்தாங்கன்னா ஜெய் ஜெகநாத் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இதில் வந்து ஜெய் ஜெகநாத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி தான் சொல்லுவாங்க. இங்கே எல்லா வாயிலையுமே ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற சில மெம்பர்ஸும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறாங்க. அதனால தான் நான் வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோ என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பேங்கிள் கலெக்ஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பேங்கிள் கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் வந்து திருவிழாவுக்கு போயிருக்கும்போது இது வந்து மாமியாருக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்கிற தாலியும் அதுக்கப்புறம் இதுவும் வந்து திருவிழாவில் வாங்கினது. நல்லா இருக்குங்களா? அதுக்கப்புறம் இது வந்து லப்பர். மாமியாருக்காக ஏற்பின் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 டிசைன் லப்பர் வந்து பேண்டு. லப்பர் சொன்னால் பாதி பேர் போயாது. இது வந்து பேண்டு. இந்த கலராக நல்லா அழகாக இருக்கும், ஷைனிங்காக. தூரத்துலேயே பார்க்கும்போது நல்லா இருக்கு இல்லைங்களா? கலராக இருக்கும், ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சேஃப்டி பின். இன்னும் தெரியல, சரியான தூக்கமாக என்னோடய வளையல் கலெக்ஷன். இதில் வந்து குங்குமம் இருக்கும். இந்த ஒரு 4 செட் இருக்கும் வளையல். இது வந்து ஒயிட் கலர். இது வந்து 6 இருந்துச்சு. 6ல் வந்து நான் யூஸ் பண்ணி இது ஒரு 4 இருக்குது. இடையில இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடுறதுக்காக. அதுக்கப்புறம் ரெட் கலர் வளையல். இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன், இந்த அதிகமாக வந்து சாமிக்காக நம்ம கும்பிடும்போது நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து கண்ணாடி வளையல். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி டிசைனு. பட் இது வந்து டாட்டாக இருக்கும். இது வந்து வேறு மாதிரி கோடாக இருக்கும். இது வந்து மாமியார் யூஸ் பண்ணுற வளையல். இதில் வந்து பாதி எடுத்துப்பாங்க, பாதி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன மாதிரி மொத்தமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பாதி எடுத்துருப்பாங்க. கடவுளே, கட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து மாமியாரோடது. இது வந்து என்னோடது. ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்று ஒரு ரேட் வரும். இது வந்து 160 ரூபா 170 ரூபாவும் வந்துச்சு. ஏன்னா இது இவ்வளோ திக்காக இருக்குது, டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, அதனால தான்.
இது வந்து 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துடாது. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இன்னுமே. அதுக்கப்புறம் இது மாமியார் வாங்கினது. ஆனால் எனக்கு இது கலரே பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி தினோ தெரியல. இதை பார்த்த உடனே பிடிக்கல. மாமியார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சொங்கா. எனக்கும் மாமியாருக்கும் வந்து ஒரே கை தான் அளவு. அதனால் ஒரே இதுவாகவே மெஷர்மெண்ட்டாக வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து சங்கீதா அக்கா கொடுத்தது. நல்லா இருக்குது. இன்னுமே வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து விழவே இல்லை. தூரமாக பார்த்தவே நல்லா இருக்கு இல்லைங்களா? சூப்பராக இருக்கும். எப்போவுமே இதுக்கு இடையில போட்டிருப்பேன். சரி இதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துச்சுன்னா அவங்களோட ஞாபகமாக இது ஒன்று தான், இது வளையலில் வந்து இது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டேன். எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது வளையல். கரெக்டாக எனக்கு சைஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து கோல்டில் 4 சைடு யூஸ் பண்ணுற மாதிரி. உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. மேலே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி வச்சாவே கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த பிளெயின் வளையல் கொஞ்சம் டாட்டாக இருக்கும். கோல்டு கலர் டாட்டில் இருக்குது. நல்லாயிருக்கு. இதுவும் அதே டிசைனில் தான் க்ரீன் கலர். இது வந்து ஜெகதீஷ் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கினது. ஆனால் இடையில என்னென்னா இடையில வந்து ஒடியாக வருது பாருங்கள். இடையில ஃபுல்லாக இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டோன் வந்து ஒரு ஸ்டோன் கூட விழலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன் பாருங்களேன், அவ்வளோ ஜிகுன்னு இருக்குது. ஆனால் சைடில் இருக்கிறது மட்டும்தான் இல்லை. சரி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு. அதுக்கப்புறம் திருவிழாவில் வாங்கினது இந்த கலர். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கண்ணாடி வளையல் மாதிரி. நல்லா சவுண்ட் கேட்குதா? அதுக்கப்புறம் இது மாமியாருக்காக வாங்கினது. ஆசாசியாக வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இது எனக்காக வாங்கினேன். ஓப்பன் பண்ணி கட்டுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இதில் வந்து இடையில வந்து இந்த மாதிரி பூ மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பக்கத்துக்கு போனால் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்குங்களா? தூரமாக இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தால் அந்த டிசைனே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் லைட்டாகவே தெரியுது. இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சொங்கா டைப். முன்னாடி இல்லைனா நடுவில் வந்து போட்டுக்கலாம். பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கொடி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கொடி வச்சு ஃப்ளவர் வச்ச மாதிரி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது இருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா 8 வளையல் அப்படின்ட்டு.
நான் அது அப்படி கிடையாது. 2 ஒரு கைக்கு 2 அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் இது வந்து ஹேண்ட்மேட், நானே ரெடி பண்ண வளையல். இது எப்போயாவது எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா, இல்லை உடனே போய் உடனே வர்ற மாதிரி இருக்கும்போது நான் அதை யூஸ் பண்ணி வச்சிருவேன். இதை நானே ரெடி பண்ணது தான் என் கையால். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் விழுந்திருக்கு பாருங்கள். தண்ணி பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்கு. இது 7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணணுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. அது ஒரு வாட்டி மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ பண்ணணுன்றதுக்காக 2 பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இது பண்ணது. இதில் வந்து ரொம்ப ஸ்டோன் போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் 2லாயே விட்டுட்டேன். வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம போட்டு ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி பட்டுடுச்சுன்னா அவ்வளோதான், நல்லா இருக்காது அந்தளவுக்கு. இது வந்து சொங்கா வளையல். இதை வந்து இவ்வளோ வளையல் போடுறதுனால எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போடவே முடியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இது வந்து 150 rupees இது பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் இது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 பேங்கிள்ஸ். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டோம் அப்படின்னா. இந்த வளையல் கூட நான் ரீசெண்ட் டைம்ஸில் வச்சது தான் இந்த வளையல். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நான் ரெடி பண்ணது த்ரெட் பேங்கிள் தான். இது வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். போடாமல் அப்படியே தண்ணியில் இல்லாமல் இது இருக்கிறதுனால எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பார்ட்டிஷன், இது வந்து ஒரு பார்ட்டிஷன். இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா இதுக்கு. இன்னொன்று வந்து எல்லோ கலரில் பண்ணது மாமியாருக்காக. அது அவங்களுக்கு அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் எனக்கும் அவங்களுக்கும் ஒரே சைஸ் இல்லைங்களா. நான் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது இதில் வந்து ஒரு சிங்கிளாக போட்டிருப்பேன். இப்போ வந்து காமிச்சிருக்கிறது வந்து 2 போட்டிருப்பேன் பாருங்கள். எனக்கும் மாமியாருக்கும் ஒரே டிசைன், ஆனால் கலர் மட்டும்தான் வேறு. இது ஒயிட் கலர் ஸ்டோனு, இது வந்து கோல்டன் கலர் ஸ்டோனு. அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்குது. இது அந்தளவுக்கு எடுப்பாகவே இல்லை, ஆனால் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கலருக்கு இந்த எல்லோ கலருக்கும் ரெட் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். இப்போது எல்லாமே நான் காட்டினது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணது, என்னோடய பேங்கிள்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து கலர் போச்சுன்னா அப்படியே எடுத்து வச்சு இதை வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து சரண்யாக்கா வீட்டுக்கு போயிருக்கும்போது சாமிக்கிட்ட வச்சுருந்த வளையல். அதனால் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன், சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து சரண்யாக்கா வாங்கிட்டு வந்தது. இதில் வந்து ஒன்று கூட உடையில. இன்னொரு கலர் வாங்கியிருந்தாங்க, அது வந்து டப் டப்புன்னு உடஞ்சிச்சு. ஆனால் இதோட சைஸ் பாருங்களேன், ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுக்கு இந்த சைஸ்க்கே பத்தாது, ஆனால் நான் வேர் பண்ணும்போது வேர் பண்ண முடியுது இது இந்த வளையல். அதனால் கல்யாணம் ஆனால் நம்ம இந்த மாதிரி தானே வேர் பண்ணுவோம் கல்யாணம் வளையல். அதனால் ஞாபகார்த்தமாக தமிழ்நாட்டுக்கு இனிமேல் போருமா என்னன்னு தெரியல. அதனால் அவங்க முன்னாடியே வரும்போதே வாங்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். தமிழ் லுக்கில் கூட இதை வேர் பண்ணியிருப்பேன். அதை வேர் பண்ணி யூஸ் பண்ண உடஞ்சிடுச்சு. அதனால்
இது வந்து உடஞ்சிருமோ அப்படின்றதுனால அப்படியே வச்சுட்டேன். ரீசெண்டாக வச்ச வளையல் இது. பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8 பேங்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒன்று வாங்கினேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது, வாங்கும்போது. இதில் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வரும். மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு பேங்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பேங்கிள் கூட நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு எடுப்பாக இல்லை. இந்த மாதிரி இடையில நம்ம கண்ணாடி வளையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதையும் மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இது வந்து ஒரு கைக்கு இது ஒரு கைக்கு எப்படி போட்டாலுமே இன்னும் லுக்காக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். இதெல்லாமே தான் என்னோடய கலெக்ஷன், பேங்கிள் கலெக்ஷன். நல்லா இருக்குங்களா? இது என் கைக்கு நல்லா இருக்குமா? இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் ப்ளைனாக, இல்லைங்களா? ரொம்ப எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தான் எங்கேயும் ஃபங்க்ஷனே போகிறதில்லைங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, அங்கே மேரேஜ் எப்படி நடக்குதா அதை மாதிரி எங்களுக்கு வீடியோ எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாவோட மூத்தாரோட கல்யாணம் ஆனால் தான் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஒன்றொன்றும் பார்த்து நான் வந்து வீடியோ எடுக்கணும். ஒருவேளை அவர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட நாங்கள் வந்து இங்கே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பேசி மேரேஜ் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி மேரேஜ் பண்ணும்போது பூரி கூட்டிகிட்டு போயிட்டு சும்மா அப்படியே வெறும் துளசி மாலை மட்டும் போட்டு குங்குமம் வச்சிட்டாங்க, அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. என்னடா இது தாலி கட்டல, அதுக்கப்புறம் வந்து மந்திரம் எதுவும் படிக்கல, சாமியை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இது கல்யாணமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி வேறு ஃபீலிங் தான் இருந்துச்சு. நாங்களே போய் கல்யாணம் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணியிருப்போமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அவர் வந்து என்னை வந்து கல்யாணம் அப்படி கூட்டிகிட்டு வரும்போது பண்ணிக்கல. சொன்னார் அப்பா அம்மா பர்மிஷனோடு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அதனால் பெரிய ஸ்டோரிங்க. அது ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதை நான் உங்களுக்கு பெருசாகவே சொல்கிறேன். என்னென்ன நடந்துச்சு, என்னென்னலாம் கூத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே பாய் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.